கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் சாபமா வரமா இன்று பாராளுமன்றத்தில் நடந்தது என்ன? සමාජයේ කොච්චර මිනිස්සු ජනාධිපතිතුමාට මහින්ද රාජපක්ෂගේ ගේ ගණ්ඩ කියන්නකෝ මේ රටේ මිනිස්සු සැප්තැම්බර් 21යි නොවැම්බර් 14යි තීන්දුව දීලා හැබැයි ඒ කරපු ඔබ ඒ චෝදනා කරපු ඔබ තමුන්නාසෙලම අද ක්ලීන් ශ්‍රී ලංකා කියලා ඒ වැඩේ ඒ විදිහටම කරනවා. ඒ වැඩේ ඒ විදිහටම කරනවා. ඒකේ ප්‍රශ්නයක් නැහැ. හැබැයි ආණ්ඩුව මාරුනොට මොකද්ද වෙන්නේ? මහින්ද රාජපක්ෂ ගෙදරින් එළියට ගියා කියලා මහින්ද රාජපක්ෂට ගෙවල් 10ක් අරන් දෙන්න මිනිස්සු ඉන්නවා. හෙට මහින්ද රාජපක්ෂගේ සිකියුරිටි එක අයින් කරන්නකෝ. මිනී වරකෝ ගැන අපිට කතා කරන්න එපා. තාජුතින් ඝාතනය ගැන අපිට කතා කරන්න එපා. කවුද තාජුල්ලා ඝාතනය කරේ කියලා මේ රට දන්නවා. තාජුල්ලා ඝාතනය කරලා වසන්ත වික්‍රමතුංග ඝාතනය කරපු මිනී වරකෝ ඇවිල්ලාද? මෙතන මිනී වරකෝ ඔයල් සිකියුරිටි එක අයින් කරලා අපිට කියනවා ආණ්ඩුවට දෙනවා කියලා ආණ්ඩුවට සිකියුරිටි දෙනවා කියලා කිව්වා අපිට සිකියුරිටි ඕනේ නැහැ. තව මාස 6කින් සිකියුරිටි හම්බෙන්නේ ඕගොල්ලන්ට හොයාගන්න වෙන්නේ. තව මාස 6කින් இன்று கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் பாராளுமன்ற அமர்வில் இடம்பெற்ற வேளை ஆளும் மற்றும் எதிரணிக்கிடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது. இதில் குறிப்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் அவருடைய உரையில் எதிரணிக்கு பலத்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இன்று எதிர்க்கட்சியினர் பாராளுமன்றம் வந்திருப்பது மக்களுக்கு நகைச்சுவை காட்டு என்று அவர் தெரிவித்திருந்தார். 2 நிமிட வீடியோவை ஊடகங்களில் பதிவிடுவதற்காகவே அவர்கள் இங்கு வருகின்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். පාර්ලිමේන්තුව රැස්වුණ දවසේ ඉඳන්ම මම කල්පනා කරේ මේ විපක්ෂයේ කාර්යභාරය මොකක්ද කියලා. සහ මේ විපක්ෂය මොන අරමුණකින් முதல் நான் சிந்தித்தது இந்த எதிர்காட்சியின் ஷேட் பண்ணி என்ன என்பது பற்றி சிந்தித்தேன். இந்த எதிர்காட்சியினர் எந்த நோக்கத்துடன் இங்கு உரையாற்றுகின்றார்கள், அவர்களின் திட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு நான் முயற்சித்தேன். நான் நினைக்கின்றேன் இன்று தெளிவாக இருக்கின்றது என்ன பேசுகின்றார்கள் என்பது. இன்று இந்த எதிர்காட்சியினர் பாராளுமன்றத்தில் முன்வந்திருப்பது எமது மக்களுக்கு இவர்கள் உண்மையிலேயே இவர்கள் நகைச்சுவையை தான் வழங்க முயற்சிக்கின்றார்கள். මෙතන මේ පාර්ලිමේන්තුවේ තියෙන ගරුත්වයවත් පාර්ලිමේන්තුව මොකක් වෙනුවෙන්ද පාර්ලිමේන්තුව විවාදයක් මොකක් වෙනුවෙන්ද තියෙන්නේ කියලාවත් තේරුම් ගන්න බැරි නිකන් ඔහේ කටට එන දේවල් කියන විපක්ෂයක් බවට පත් වෙලා තියෙන එක ගැන ඇත්තටම අපි කනගාටු වෙනවා. பொறுப்பு இல்லாது எந்த அர்த்தமின்றி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், கூக்குரல் இருக்கின்றார்கள், வாய் பலத்தை பயன்படுத்தி பேசுகின்றார்கள். பாராளுமன்றத்தின் கௌரவம் எதற்கு, பாராளுமன்றத்தில் விவாதம் எதற்கு என்பது கூட புரிந்து கொள்ள முடியாதவர்களாயிருக்கின்றார்கள். இவர்கள் தான் நினைப்பதை எல்லாம் பேசக்கூடிய எதிர்கட்சியாக இவர்கள் மாறியிருக்கின்றார்கள். இது எனக்கு கவலை அளிக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ பிரதி தவிசாளர் அவர்களே, கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் எமது ஒரு முக்கியமாக நோக்கமாக இருப்பது இந்த நாட்டுக்கு தேவையான அந்த மாற்றத்துடன் அந்த மாற்றுக்கு இந்த நாட்டு மக்கள் அதில் எவ்வாறு பங்கேற்பு செய்யப்படுகின்றார்கள் என்பதுதான் முக்கியமாக இருக்கின்றது. நாட்டுக்கு இவ்வாறான ஒரு மாற்றம் தேவைப்படும் போது இவ்வாறான மாற்றம் சார் ஒரு விடயம் இடம்பெறும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு அரசாங்கத்துக்கோ அல்லது அரசு அதிகாரிகளுக்கோ தனியாக அவ்வாறான விடயங்களை மேற்கொள்ள முடியாது. அதற்கு மக்களின் பங்கேற்பு அத்தியாவசியம். மக்களின் இணைக்கப்பாடு அவசியம். மக்கள் மத்தியில் இது பற்றி கலந்துரையாடல் அவசியம். அந்த மாற்றம் என்ன, அந்த மாற்றம் எவ்வாறு இடம்பெற வேண்டும், இவை அனைத்தையும் மக்களின் பங்கேற்புடன் இடம்பெற வேண்டியதாக இருக்கின்றன. எமது அரசாங்கம் மக்களுக்கு சாதகமான ஒரு அரசாங்கம். எனவே மக்களுக்கு சாதகமான ஒரு அரசாங்கம் வேலை செய்யும் ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. அதில் மக்கள் பங்கேற்கின்றார்கள். மக்களுக்கு எதிரான அரசாங்கங்கள் இருந்தவர்களுக்கு மக்கள் தமது தனிப்பட்ட நிகழ்ச்சியினர்களுக்காக மக்களை பயன்படுத்திய அரசாங்கங்கள் இருந்தவர்கள் இதனை புரிந்து கொள்ள முடியாது இருக்கும். அதனை பற்றி நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இந்த நாட்டில் இடம்பெறுகின்ற மாற்றத்தை பாருங்கள். இது மக்களின் பங்கேற்புடன் தான் இந்த வேலை திட்டம் இடம்பெறுகின்றது. கிளீன் ஸ்ரீலங்காவின் ஒரு முக்கியமான நோக்கமாக இருப்பது இந்த சமூக மாற்றத்துக்கு மக்களை பங்கேற்க செய்வதாக இருக்கின்றது. அவ்வாறு மக்களின் பங்கேற்பு வேலை திட்டத்தை தான் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த 3 கோபுரங்களுக்கு அமைய
தார்மீக சுற்றாடல்சார் மற்றும் சமூக பொறுப்புகளை உணரக்கூடிய சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவதற்கும் அந்த சமூக பரிமாற்றத்துக்கு ஒட்டுமொத்த சமூகத்தையே பங்கேற்க செய்வது எவ்வாறு என்ற வேலை திட்டத்துடன் தான் இது இடம்பெறுகின்றது. இது மேல்மட்டத்தில் சட்டத்தை விதித்து பலாத்காரமாக செய்யக்கூடிய ஒரு விடயம் அல்ல. மக்களின் கலந்துரையாடல் ஊடாக மக்களின் மாற்றங்களின் ஊடாக தொண்டர் அடிப்படையில் முன் வரக்கூடிய ஒரு வேலை திட்டமாக இருக்கின்றது. உண்மையிலேயே நத்தர் காலத்தில் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அதேபோன்று ஜனவரி மாதம் 1ஆம் தேதியாக இருக்கலாம், மக்கள் தொண்டர் அடிப்படையில் முன்வந்தார்கள். மக்கள் தொண்டர் அடிப்படையில் வந்தது மாத்திரமன்றி அவர்கள் செலவை செய்தார்கள், தமது விரும்பித்தான் அதனை செய்தார்கள். இவை நல்ல விடயங்கள், இவற்றை நாம் பாராட்ட வேண்டும். இவைதான் நாட்டில் இடம்பெற வேண்டும். இந்த நாட்டின் செல்வந்தர்கள், இந்த நாட்டின் வியாபாரிகள் தமது சமூகத்துக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட விரும்பினால், தமது சமூகத்துக்காக அவர்கள் முன்வருவார்கள் என்றால், தாம் உழைத்த பணத்தை சமூகத்துக்காக செலவிட ஆயத்தமாக இருந்தால் அதனை நாம் பாராட்ட வேண்டும். වලට යොමු කරගන්න ඔවුන් උත්සාහ කරේ. ඔවුන් සියලු දෙනාම ව්‍යාපාරිකයන් ගාවට ගියේ. මේ ව්‍යාපාරිකයන්ට දස වදේ දුන්නේ තමන්ගේ. அவ்வாறுதான் இந்த நாட்டில் வியாபாரிகள் இருக்க வேண்டும். அவ்வாறான வியாபாரிகள் தான் நமக்கு தேவையாக இருக்கின்றார்கள். இதுதான் நாம் செய்யக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கின்றது. நாம் புரிந்து கொள்ள முடியும், முன்னர் அமுலில் இருந்த அரசியல் கலாச்சாரத்தில் அவ்வாறான வியாபாரிகளுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கவில்லை. அந்த வியாபாரிகளுடன் அப்போதைய ஆட்சியில் இருந்தவர்கள் அந்த வியாபாரிகளை, அந்த செல்வந்தர்களை சமூகத்துக்கு சேவை செய்ய வழிப்படுத்துவதற்கல்ல, அவர்களை தமது லாபத்துக்காக பயன்படுத்த அமைச்சர்கள். அவர்கள் அந்த வியாபாரிகளிடம் சென்றிருப்பது அந்த வியாபாரிகளுக்கு பல்வேறு வதைகளை செய்து தமது பணத்தை தாம் ஏதாவது ஒரு தொகையை உழைத்துக் கொள்ள முயற்சித்தார்கள். அவ்வாறின்றி அவர்களுடன் கலந்துரையாடுவதன் மூலம் வியாபாரிகளாக மாறினார்கள், செல்வந்தர்களாக மாறினாக இருந்தாலும் சமூக பொறுப்பை எவ்வாறு நிறைவேற்றுவது என்ற கலந்துரையாடலை அவர்கள் ஒன்றிணைக்கவில்லை. எனவே இவ்வாறானவர்களுக்கு, அவ்வாறான அரசியல் கலாச்சாரத்திலிருந்து வந்தவர்களுக்கு இப்போது இடம்பெறுகின்ற மாற்றத்தை புரிந்து கொள்ள முடியாது என்று நான் ஆச்சரியப்படவில்லை. இதுதான் அவர்களுக்கு தெரிந்த விடயம், இதுதான் அவர்களின் உலகம், இதுதான் அவர்களின் அரசியல் நோக்கு. எனவே இந்த கிளீன் ஸ்ரீலங்காவை புரிந்து கொள்ள முடியாமை சம்பந்தமாக நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அவர்கள் சாதிக்க முடியாததை நாம் இப்போது சாதிக்க முயற்சிக்கின்றோம். இந்த நாட்டில் ஒரு மாற்றம் இடம்பெறுகின்றது, அரசியல் கலாச்சாரம் மாற்றமடைகின்றது, அரசு அதிகாரிகள் சுயாதீனமாக வேலை செய்ய தலையிடுகின்றார்கள், முன்வருகின்றார்கள். சட்டத்தின் ஆதிக்கத்தை எமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, நாடு மாற்றமடைகின்றது. எனவே எதிர்கட்சியினர் கூறுகின்றார்கள், நாமும் அதனை செய்யத்தான் பார்த்தோம், எமது காலத்தில் தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகரேசன், கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பாக விளக்கம் அளியுங்கள், அதை விடுத்து மற்றவர்களின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். கிளீன் ஸ்ரீலங்கா கன்செப்ட் சம்பந்தව පැදිලි කිරීමක් ලබා දෙයිද කියලා බලලා ඉන්න. ඔබතුමී තවමත් පුන අර മന്ത്രിවරයාගේ කතාවට උත්තර දීගෙන ඉන්නවා. කරුණාකරලා අපිට කන්සෙප්ට් එක පැදිලි කරලා දෙන්න. நீங்கள் அவ்வாறு தலையிட்டு இதனை செய்ய முடியாது. அவர்களின் நோக்கம் என்பது கூட எனக்கு புரிந்து கொள்ள முடியாது இருக்கின்றது. இரவு நேரம் செய்தியில் 2 நேரம் ஒரு கிளிப்பை ஒளிபரப்பு செய்வதற்காகத்தான் இவர்கள் கூச்சல் இடுகின்றார்கள். இந்த ஊடக அமைச்சர் இங்கே இல்லை, நாம் உங்களுக்கு ஒரு நேரத்தை பெற்று தருகின்றேன், நீங்கள் கூச்சலிடுங்களா ஊடகங்களில், தொலைக்காட்சியில் ஏதாவது ஊடகங்களுக்கு வாருங்கள், உங்களுக்கு அது ஊடகங்களில் பேச வேண்டும் என்றால் நாம் அதற்கு உங்களுக்கு நேரம் தருகின்றோம். பாராளுமன்றத்தின் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். பாராளுமன்றத்தில் இங்கு ஒரு கௌரவம் இருந்தால், பாராளுமன்றத்தில் ஒரு மரியாதை இருந்தால், மக்கள் எதிர்பார்க்கின்ற தரமான ஒரு விடயம் இங்கு இருந்தால் அதனை அழிக்க வேண்டாம். மாலையில் அந்த 2 நிமிடம் கிளிப்புக்காக நீங்கள் சமூக வலைதளங்களில் ஹிட்ஸ் பெறுவதற்காக இந்த பாராளுமன்றத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்கின்றேன். ஒரு உறுப்பினர், நான் இங்கு பார்த்து கொண்டிருந்தேன், நீங்கள் நாட்டுக்கு
கிளீன் ஸ்ரீலங்கா என்ன கரு சம்பந்தமாக விளக்கம் அளிப்பீர்கள் என்றுதான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இதுவரை அந்த உறுப்பினரின் உரைக்குத்தான் பதில் அளிக்கின்றீர்கள். தயவு செய்து எமக்கு உங்க என்ன கருவி விளக்குங்கள். நான் அதனை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். விவாதம் என்றால் பதில் அளிக்க வேண்டும். அங்கு வரக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்க வேண்டும். அவ்வாறு பதிலளிக்கும் போது உங்களுக்கு வேதனை வந்தால் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எனக்கு முன்னர் உரையாற்றிய அனைவரும் அடிக்கடி கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டம் பற்றி கூறினார்கள். நான் பிரதமர் என்ற வகையில் நான் இது சம்பந்தமாக உரையாற்றி இருக்கின்றேன். இன்னும் தேவை என்றால் நான் பேசுகின்றேன். ஆனாலும் எனது கடமைதான் பிரதமர் என்ற வகையில் இந்த போலி குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டும். எனவே விவாதிக்க வேண்டிய முறை பற்றி எனக்கு யாரும் கற்பிக்க தேவையில்லை. இதற்கு பதிலளித்த பிரதமர், மற்றவர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளது என்று குறிப்பிட்டதுடன், நான் என்ன பேச வேண்டும் என்பதை யாரும் தீர்மானிக்க முடியாது என்று குறிப்பிட்டார். இதேவேளை சட்டத்தில் கையிலெடுத்துக் கொண்டு தமக்கு ஏற்றவாறு அரசியலமைப்பை கையிலெடுத்த பல அரசுகளை கடந்துதான் நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம். இந்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்று குறிப்பிட்டார். තමන්ගේ බලය පාවිච්චි කරලා මේ රටේ නීතියවත් ව්‍යවස්ථාවත් සත පහකට ගණන්ගත්තු නැති යුගයක් අපි ඉවර කල්ලයි මේ ආණ්ඩුව පත් කරගත්තේ. ඒ නිසා අපි ඒක ක්ලීන් කළ பொது வசதிக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய வேலைத்திறன் சம்பந்தமாக அந்த பிலிப்பீன்ஸை உதாரணமாக கொள்ளுமாறு கூறினார்கள். ஆட்களை கடலில் எடுத்து சென்று கொலை செய்வதை தான் முன்மாதிரியாக கொள்ளுமாறு கூறுகின்றார்கள். எமது அரசாங்கம் அவ்வாறு சட்டத்துக்கு முரணாக செயற்படுவதில்லை. அவ்வாறான தேவை எமக்கு இல்லை. உங்களுக்கு 2 நிமிடம் இருக்கின்றது. நாம் ஜனநாயக ஒரு நாடு, சட்டத்தின் ஆதிக்கத்தை மதிக்கின்ற ஒரு நாடு. சட்டத்தின் ஆதிக்கத்தை மீண்டும் இந்த நாட்டில் தாபிக்குவதற்காக முயற்சிக்கின்ற அரசாங்கம் என்ற வகையில் நாம் சட்டத்தை எமக்கு தேவையானவாறு அதிகாரத்தை பயன்படுத்தி மனிதர்களை கடலில் மூழ்கடிக்க செய்து கொலை செய்யும் நடவடிக்கை எமக்கிலே. அவ்வாறான யுகம் இங்கு இருந்தது. எக்னெலி கோட, ரிச்சர்ட் டிசோய்சா, லசந்த விக்ரமசிங்க போன்றவர்கள், திருகோணமலை மாணவர்கள் 11 பேர் நாம் கூற முடியும். அவ்வாறான யுகத்தை கடந்துதான் வந்திருக்கின்றோம். சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தமக்கு தேவையானவாறு அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியல் அமைப்பையோ சட்டத்தையோ சிறிது கூட பொருட்படுத்தாது அரசாங்கத்தை நிறைவு செய்த நாம் ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம். அதனை நாம் கிளீன் செய்துதான் வந்திருக்கின்றோம் ஆட்சிக்கு. நீங்கள் கேட்டீர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்ன என்றால் என்ன என்று கேட்டீர்கள். அந்த அரசியல் மாற்றம் தான் ஸ்ரீலங்காவா இருக்கின்றது. சட்டத்தை மதிக்காத, அரசியல் அமைப்பை மதிக்காத, அரசியல் அமைப்பை உதைக்கின்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தாம் விரும்பியவாறு நடந்து கொள்கின்ற யுகத்தை நிறைவு செய்வதுதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவின் ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கின்றது. அதுதான் இடம்பெற்று வருகின்றது. அதனை நீங்கள் பொறுத்து கொள்ள முடியாத வேதனை எமக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் இங்கு பாராளுமன்ற விவாதத்தில் இவ்வாறு நீங்கள் நடந்து கொள்வதாக இருந்தால் நான் கூறுவது, உங்களுக்கு ஒரு தார்மீக ஒரு உரிமை இல்லை. தொடர்ந்தும் நீங்களும் இந்த மாற்றத்துக்காக குரல் கொடுப்பதாக கூறும் தார்மீக உரிமை உங்களுக்கு இல்லை. நீங்கள் மேற்காக வேலை செய்ய வேண்டும் என்று கூற முடியாது. நல்ல விடயங்களுடன் எம்முடன் இணங்குவதாக கூறக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப திசாநாயக்க உரையாற்றுகையில், கடந்த 15 நாட்களில் மட்டும் 7 பேர் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்திருக்கின்றார்கள். ஜனாதிபதி எவ்வாறு கஷ்டப்பட்டாலும் அதற்குரியவாறு பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் முதலில் அமர்த்தப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் மஹிந்த ராஜபக்சவின் வீட்டினை பெற்று யாருக்கு நீங்கள் 46 லட்சத்திற்கு கொடுக்க போகின்றீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். இதனை சீனர்களுக்கு தான் கொடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மஹிந்த இந்த வீட்டை விட்டு வெளியில் சென்றுவிட்டால் அவருக்கு 10 வீடுகளை கொடுக்க வெளியில் ஆட்கள் இருக்கின்றார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். மஹிந்தவின் பாதுகாப்பை நீக்கினால் தெற்கிலிருந்து வருகின்றவர்கள் அவரை களத்தில் சுமந்து செல்வார்கள் என்றும் குறிப்பிட்டார். எங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்றும் இன்னும் 6 மாதங்களில் நீங்கள் தான் பாதுகாப்பு தேடி ஓட வேண்டி வரும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். හරිද? ඒක මම ඕන තැනකදී කියනවා. ඒක විතරක් නෙවෙයි. ඒක විතරක් නෙවෙයි යහගන්න. ඒක විතරක් නෙවෙයි. ඒක විතරක් නෙවෙයි. ඒක විතරක් නෙවෙයි මූලාසනයේ മന്ത്രിතුමිය
அண்மை காலத்தில் அதிகமான அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருப்பது இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை தான் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாகவும் கிளீன் ஸ்ரீலங்காவாக மாறும் என்றால் இதுவும் மக்கள் சுதந்திரமாக வாழும் சூழல் இங்கு உருவாக வேண்டும். அதன் மூலம்தான் நாடும் கிளீனாகும், மக்களும் கிளீனாகுவார்கள், சுதந்திரமும் கிளீனாக இருக்கும், மக்களுக்கு உயிர் வாழ்வதற்கான உரிமை ஏற்படும். அதன் மூலம்தான் கிளீன் ஸ்ரீலங்காவாக இருக்கும். இல்லை என்றால் இவ்வாறு இடம்பெறுவதில்லை. கிளீன் ஸ்ரீலங்காவின் வேலை திட்டத்துக்கு இந்த பாதாள கோஷ்டிகளை அங்கிருந்து நாம் கழிவுகளை நீக்குவதற்கு முதலாக பிலிப்பைனுக்கு சென்று பாருங்கள். பிலிப்பைனில் පිලිපීනට යන්න පිලිපීනේ හිටපු ජනාධිපති ඔතාර්ෂෝ මුහුදට අරන් ගිහිල්ලා දැම්මේ. පිලිපීනේ හැදුනේ එහෙමයි. පිලිපීනේ බහලා ඉන්න බෑ. අද ඒ ජනාධිපති බයිසිකල් රයිඩර් කෙනෙක්. අද ඉන්නවා දුව උපජනාධිපති. අද නිදහසේ ඉන්නවා. පිලිපීනේ හැදුනේ එහෙමයි. මේ உருவாக்கினார்கள். பண்டாரநாயக்கப்பட்டவர்கள் தான் இந்த நாட்டுக்கு காணிகள் 4000 பெற்றுக் கொடுத்த குடும்ப காணியை பெற்றுக் கொடுத்தவர்கள். அவர்கள் வீட்டுக்கு சென்றதாக அவர்களின் பேருக்கு எந்த பேர் மேற்படாது. மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே சென்றதற்காக அவருக்கு 10 வீடுகளை பெற்றுக் கொடுக்க ஆட்கள் இருக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் நாளை நீங்கள் அவரை அங்கிருந்து நீக்குங்கள். அவர் தெற்கிலிருந்து வருவார்கள். அவரின் பாதுகாப்பை நீக்கினால் அவரை கழுத்தில் சுமந்து கொண்டு செல்வார்கள். சந்திரிகா அம்மையார், மைத்ரிபால சிறிசேன யாராக இருந்தாலும் முன்னாள் தலைவர்கள் இவர்கள் தும்முல்லே ஜனாதிபதி அவர்கள் தும்முல்லே விமலை என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் செயற்படுகின்றீர்கள். தும்முல்லே விமலை தும்முல்லே விமலை போன்று நீங்கள் பேச வேண்டாம். தும்முல்லே விமலை என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் அவரை பேச வேண்டாம். அவ்வாறு நடந்து கொள்ள இந்த நாட்டில் ஜனாதிபதி இல்லை. ஜனாதிபதியின் செயற்பணியை தான் நீங்கள் கோர வேண்டும். செக்யூரிட்டியை நீக்கியிருக்கின்றார்கள். அரசாங்கத்துக்கு கொடுப்பதாக கூறிக்கொண்டு எமக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இன்னும் 6 மாதங்களில் நீங்கள் தான் பாதுகாப்பு தேட வேண்டி ஏற்படும். எனவே நீங்கள் ஒழுக்கமாக செயற்படுவதாக கூறினீர்கள். நீங்கள் நடந்து கொள்ளும் முறையை பாருங்கள். வெட்கமாயிருக்கின்றது. அரசாங்கத்துக்கு வெட்கமாயிருக்கின்றது. கீழே அனைத்தும் கழிவுகள் இருக்கின்றன. இவர்கள் அமைச்சர்கள் முன்வரிசையில் இருப்பவர்கள். நீதி அமைச்சர் அவ்வாறா செயற்படுவது? நீதி அமைச்சர் இவ்வாறா செயற்படுவது? வெட்கமாக இருக்கின்றது. நீங்கள் பின்புறம் பாருங்கள், என்ன நடந்திருக்கின்றது என்று பாருங்கள். நீதி அமைச்சருக்கு இவர்கள் போலியாக பேராசிரியர் பட்டங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அதன் பின்னர் சிஐடிக்கு சென்றார்கள். சிஐடிக்கு என்று கூறினார்கள். சிஐடி அமைச்சர்களின் சிஐடிக்கு செல்ல வேண்டும். அமைச்சரின் வேலை செய்ய வேண்டும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும், நாம் ஒருபோதும் எமக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இன்னும் 6 மாதங்களில் உங்களுக்கு தான் பாதுகாப்பு தேவைப்படுமாக இருக்கின்றார். ඒ අරගෙන ලක්ෂ 44කට විකුණන්න කියන්නකෝ. ලක්ෂ 44කට කුලියට දෙන්න බෑ. කොණ්ඩේ බැඳපු චීන්නුන්ට තමයි දෙන්න වෙන්නේ. ලක්ෂ 44කට කුලියට. ඔය මහින්ද රාජපක්ෂ ඔය විජේරාමේ ගෙවල් මහින්ද රාජපක්ෂ ගෙදරින් එළියට ගියා කියලා මහින්ද රාජපක්ෂට ගෙවල් 10ක් අරන් දෙන්න මිනිස්සු ඉන්නවා. ඇතිරෙන විදිය පේනවා දැන්. ලැජ්ජයි. රෙද්ද පල්ලේ ගිහිල්ලා ඇති. බොරුවට දාගත්ත මහාචාර පට්ටම් දාලා මෙතන CID එකට ගිහිල්ලා කිව්වා CID යනවාද ඇමතිලා. CID යන්න මොකටද ඇමතිලා? இதேவேளை நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா விவாதத்தின் போது கருத்து தெரிவித்த முட்டுக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் கருத்துக்கள் ஆழந்தரப்பில் பெரும் வாத பிரதிவாதங்களை தோற்றுவித்திருந்தது. ඔය ක්ලීන් ශ්‍රී ලංකා කියන එකම තමයි ගෝඨාභය රාජපක්ෂ මහත්තයා මහින්ද රාජපක්ෂ ආණ්ඩුවේ වෙනත් ක්‍රමයකට කරේ. හැබැයි ආණ්ඩුව මාරුනාම මොකද උනේ? හරි අහගන්නකෝ දැන්. நாடாளுமன்ற இன்றைய உரையின் போது நாமல் ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட ஒரு திட்டத்தையே தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது என்று சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு கிளீன் ஸ்ரீலங்கா என்று பெயரிடப்பட்டாலும் அது கோட்டபாய ராஜபக்ஷவின் எண்ண கருத்துக்களை கொண்டமைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். இந்த திட்டத்தில் முதலாவது முச்சக்கர வண்டியின் சாரதிகளும் பேருந்து உரிமையாளர்களும் பாதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். விபத்துக்களை ஏற்படுத்தும் அலங்கார பொருட்களை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தார்கள். ஆனால் அந்த நடவடிக்கை தற்போது செயலிழந்துள்ளது. இது நிரந்தரமில்லாத திட்டமிடல் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மக்களுக்கான நிரந்தரமான திட்டத்தை முன்வையுங்கள். இது இன்று நிரந்தரம் இல்லாது போயுள்ளது. மேலும் ராஜபக்ஷக்கள் மீது போலியான விசாரணைகளை இந்த அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்றது. இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்றும் இது நீதிக்கு புறம்பானது என்றும் குறிப்பிட்டார். ராணுவத்தின் பொறுப்பிலுள்ள ஆயுதங்கள் மாயமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது பாதுகாப்பு துறையை கேள்விக்குள்ளாக்கும் கருத்து என்றும் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தினார். මුදල් ගෙවුවම ඇක්සිඩන්ට් එක වෙන්නේ නැද්ද? එහෙමනම් අඩුම ගානේ
ඔබතුමාලා ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරනව නම් ගරු මන්ත්‍රීතුමිය අගමැතිතුමිය අදාළ නිලධාරීන්ව දැනුවත් කරන්න. இதன்போது குறுக்கிட்ட பொது பாதுகாப்பு அமைச்சர் எமது விசாரணைகள் போலியானவை அல்ல, தாயோதனை கொலை செய்தது யார், அதேபோல் லசந்த விக்ரமதுங்கவை கொலை செய்தது யார், கொலையாளிகள் நாடாளுமன்றத்தில் இவ்வாறான கருத்துக்களை கூறுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டார். அத்துடன் அந்த உண்மைகளை இந்த நாடே அறியும் என்றும் சபையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டினார். මොන පොලිසියද කියලා තියෙන්නේ? පොලිස් මොකද්ද? නෑ නෑ. දන්නවා. නෑ නෑ. එයා ගන්න පොඩක්. එයා ගන්න පොඩක්. නාම රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා. ගරු මන්ත්‍රීතුමා මේක ලියාපදිංචි කරන්න පුළුවන්ද බැරිද? ලියාපදිංචි කරාම ඇක්සිඩන්ට් එක වෙන්නේ නැහැ කියලා කියනවනේ. ඉතින් මේක ගරු මේ ඔබතුමාලා දැන් මේක නාම රාජපක්ෂ කිව්වා කියලා පොලිස් කොමිසමට පයින්න ලෑස්ති වෙන්න එපා ආයෙ ගිහිල්ලා. මොකද පොලිස් කොමිසමට චෝදනා නගනවා එක පැත්තකින් අනිත් පැත්තෙන් රාජ්‍ය නිලධාරීන්ට චෝදනා නගනවා. ඔබතුමාලාගේ ජනාධිපතිවරයා කියනවා හමුදාව කියලා තුවක්කු පනලා මිනි මරනවා කියලා. මිනි මරනවා ගැන අපිට කතා කරන්න එන්න එපා. තාජුතින් ඝාතනය ගැන අපිට කතා කරන්න එන්න එපා. කවුද තාජුල්ලා ඝාතනය කරේ කියලා මේ රට දන්නවා. තාජුල්ලා ඝාතනය කරලා ලසන්ත වික්‍රමතුංග ඝාතනය කරපු මිනි මරුව ඇවිල්ලාද මෙතන මිනි මරුව කතා කරනවා ඝාතනය ගැන කතා කරන්න නාමල් රාජපක්ෂට සදාචාරාත්මක අයිතියක් තියෙනවද? තමුන්නාසලගේ ආණ්ඩුව යටතේ මාධ්‍යවේදී ඝාතනය වුණා, ක්‍රීඩකයෝ ඝාතනය වුණා, ඇති තරම් ඝාතනය වුණා. අද ඝාතන ගැන කතා කරන ඇවිල්ලා මෙතන. ඒක චෝදනා ඉදිරිපත් කරන්න බෑ බොරුවට. ඔය බබාවගේ කතා කරන්න නැත්තේ එපා. එක්තැනි කොටලා අතුරුදහන් කරලා இதனையடுத்து கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ குறித்த காலப்பகுதியில் தற்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சரே பாதுகாப்பு துறையில் உயர் பதவியில் இருந்தார் என்று தெரிவித்தார். அப்படியானால் தற்போது முன்வைக்கும் இந்த குற்றச்சாட்டுகள் அவர் பதவியில் இருந்தபோது ஏன் வெளிவரவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். ඒ කාලෙත් මෙතුමා තමයි ඔය පරීක්ෂණ කෙරුවේ. කලබල වෙන්න එපා කියලා ගරු අග්‍රාමාත්‍යතුමිය පොඩ වාඩි කරන්නකෝ මේ ළමයාව. බලන්නකෝ හැසිරෙන විදිය. ඔබතුමියට හොඳ නැහැ. ගරු කතානායකතුමනි පැහැදිලිවම අපි ඔබතුමාලාගෙන් ඉල්ලන්නේ මේ ප්‍රශ්න පිළිබඳව ඔබේ අවධානය යොමු කරන්න. මේ ප්‍රශ්න පිළිබඳව ඔබේ අවධානය යොමු කරන්න. මේ සිස්ටම් එක හදන්න. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.